தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். தேர்தல் இன்னும் ஒரு 3 நாட்கள்ல வரப்போகுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. வாக்களிப்பாளர்கள் ரொம்பவே யோசிச்சு யாரு சிறந்த அரசியலை முன்வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இதுல சீமானவர்கள் கிட்டத்தட்ட 25 நாட்களா தேர்தல் அறிவிச்சதுல இருந்து அவர் ஒரு அட்டவணை போட்டு சென்னை எல்லா தொகுதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகள் 234 தொகுதிகள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் 220 தொகுதிகள் சீமானவர்கள் கவர் பண்ணி இருக்கிற எல்லா வேட்பாளர்களுக்காக ஓட்டு கேட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 கூட்டம், காலையில ஒரு 3 கூட்டம், சாயந்தரம் ஒரு 3 கூட்டம், 2 பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 8-9 கூட்டத்தை சீமானவர்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு. இந்த நிலையில சீமானவர்கள் அவரோட தொகுதியான காரைக்குடிக்கு இப்ப போயிட்டு காரைக்குடியில அவரோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நிலையில சீமானவர்கள் இப்போ ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்காரு. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு மனசெல்லாம் பதபதைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில அரசியல் தலைவர்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு யோசிச்சுக்கிட்டு டூப்பெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அரசியல் பண்ணும்போது அந்த சீமானவர்கள் 220 தொகுதியை கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கேப்ல கவர் பண்ணிருக்காரு சீமானவர்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நீங்க வாகனத்திலே டிராவல் பண்ணி மொத்த தொகுதி கவர் பண்றதுல ஈஸியான வேலை இல்லை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே சீமானவர்கள் அவரோட கை அப்புறம் அவர் தண்ணி குடிக்கிற புகைப்படங்களை ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறான் அந்த மனுஷன், இந்த மனுஷனுக்காக ஒரு ஓட்டு தானடா எல்லாரும் போட போறோம், தயவு செஞ்சு இந்த ஓட்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கையில அப்படியே ஒரு மாதிரி வெந்து போச்சு கையே, அவரோட தொண்டை அப்படியே உடஞ்சு போச்சு. ஒரு இடத்துலயே அவர் பேசி அப்படி வேர்த்து ஒழுக ஒழுக நிக்கிறாரு. இந்த வெயில்ல ஒரு வாட்டி நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே நம்மளால முடிய மாட்டேங்குது. அவர் வெயில்ல தான் நின்று பேசுறாரு, நிழல்ல கூட அந்த வண்டி நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே சீமான் அவர்கள் அவர் உடல்நிலையும் கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.